கருவாடு உங்களுக்கு பிடிக்குமா? அப்போது இந்த டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக நீங்கள் அடிமையாயிடுவீங்க. இன்னைக்கு நான் செய்ய போகிறது பாகால ட்ரெண்டிங்கான கிஸ்முர் சென்னாகுனியை வச்சு செய்கிற இந்த சைட் டிஷ்ஷை ஈஸியாக 4 ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: சென்னாகுனி, வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் துருவுனது, புளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் எண்ணெய், பொடியாக கட் பண்ண பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம இந்த சென்னாகுனியை ஒரு பேனில் சேர்த்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இப்போ வாசனை வருதுங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை நம்ம சிம்மில் வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 30 செகண்ட் வதக்கி விடலாம். இப்போ இது லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். என்னுடைய வியூவர் ஒருத்தர் நீங்கள் செய்கிற சமையலில் ஏன் இந்த மாதிரி நொறையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் யூஸ் பண்ணுறது செக்கில் ஆட்டின எண்ணெய், அதனால தான் இப்படி இருக்குது. இப்போது வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேர்ட் ஸ்டெப்பாக எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூள், மிளகாய் தூளை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மறந்துடாதீங்க, நம்ம சிம்மில் வச்சு தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ துருவி வச்சிருக்கிற தேங்காய் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இந்த டைமில் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி, இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் இந்த தண்ணி எல்லாம் ஆவியாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். புளி தண்ணிலாம் நல்லா ஆவியாயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற ப்ரானை இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் சேர்க்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னுடைய பசங்கள்லாம் இந்த வாசனையை பிடிச்சிட்டு வந்து நிற்க போகிறாங்க. எங்கள் வீட்லேயே அதிக ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிற டிஷ்ஷுங்க இது. இப்போது இந்த ப்ரானில் ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. என்னுடைய இந்த ப்ரானில் ஆஃப் இருக்குது சால்ட்டு. நான் அதனால் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட இந்த ப்ரான் நல்லா சேர்ந்து வரணும்.
இது பேபி ப்ரான், ஷ்ரிம்ஸ், சென்னாக்குனி அப்படின்னு நிறைய பேர் இருக்குங்க இதுக்கு. ட்ரெண்டிங்கான பாகா ஸ்டைல் கிஸ்முர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸோட அப்படியே பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ரசம் சாம்பார் ரைஸோட சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இந்த அட்டகாசமான சைட் டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.